கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். காலையில நம்ம பார்த்தபடி ஜீவ வசனத்தை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும்னா என்ன நடக்கணும்? ஜீவ வசனத்தை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும்னா ஜீவ வசனம் நம்ம இருதயத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும், இல்லாட்டினா சாத்தியமில்லை. ஜீவ வசனம் நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கணும்னா ஜீவனுள்ள தேவன் நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கணும், இல்லாட்டினா ஜீவ வசனம் நம்மளை கெட்டியா பிடிச்சிக்காது. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய உதவி, தேவனுடைய பிளஸ்ஸிங், தேவனுடைய சப்போர்ட், தேவனுடைய ஹெல்ப் அல்லது தேவனுடைய பிளஸ்ஸிங், ரெண்டுல எதுவா இருந்தாலும் நமக்கு தேவையா என்பதை விட தேவன் தேவை என்பதுதான் முதல் சரி. இந்த இடத்துக்கு நாம வரணும், வந்தாகணும். சரியா? இதை ரொம்ப அழுத்தமா, திருத்தமா, ஆணித்தரமா கம்பல் பண்ணி சபைகள் பேசணுங்கிறது என்னுடைய வாஞ்சை. இத பேசணும், இப்படித்தான் பேசணும். ஹெல்ப்புக்காக வேண்டி, சப்போர்ட்டுக்காக வேண்டி, பிளஸிங்காக வேண்டி தேவனை காலையில தேடுறது, மாலையில தேடுறது, வெள்ளிக்கிழமை தேடுறது, மூணு நாள் மீட்டிங் வச்சு தேடுறது, காலையில வச்சு தேடுங்க, காலையில வச்சு தேடுங்க, அதிகாலையில தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க. தேவனை தேடுகிற பர்பஸே எதுக்காக வச்சிருக்கிறோம்? ஒரு ஹெல்ப்புக்காக, ஒரு சப்போர்ட் நமக்கு அவர்கிட்ட தேவைப்படுது. நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு ஒரு நீடு, நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் தேவைப்படுது. அவற்றிருந்து ஒரு பிளஸ்ஸிங் நம்ம வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் மேஜராவே இருக்கு. பெரும்பாலும் தேவனை ஏங்க தேடுறீங்க? எங்க காலையில தேடுனீங்க பத்தாதா, எதுக்குங்க ஈவினிங் தேடுனீங்க? இல்ல ஆண்டவர் பிளஸ்ஸிங் நமக்கு தேவைப்படுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிளஸ் பண்ணுவாரு, இப்படி வேற சொல்லி பழக்கியிருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு தேவனை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இப்படி இங்க இருந்து சொல்றதுனால அவங்க அப்படி அங்க இருந்து பழகுறாங்க. ரைட்? இந்த போக்கு, இந்த புத்தி, இந்த புத்தி கிறிஸ்தவத்தில இருந்து அப்படியே டேர்ன் ஆகணும், திரும்பணும். காலைல தேடுறீங்க, மதியம் தேடுறீங்க, நைட்டு தேடுறீங்க, அதிகாலைல தேடுறீங்க. எதுக்கு தேடுறீங்க அப்படின்னா ஹெல்ப்பு, சப்போர்ட்டு, பிளஸ்ஸிங் சொல்றதை விட்டுட்டு காட் இஸ் மை நீட் அப்படி வரணும். தேவன் என் தேவை. அதுதான் எப்பவுமே சொல்லுவேன், யோவான் 15:5, கொடிக்கு செடியுடைய சாறு கண்டிப்பா தேவை, மறுப்பதற்கே இல்லை. ஆனா அதை விட கொடிக்கு செடி தேவை. அந்த அறிவு, அந்த புத்தி கொடிக்கு வரணுங்கிறதான் என்னுடைய வாதம். கொடிக்கு என்ன புத்தி வரணும்? கொடிக்கு செடியுடைய சாறு மேல கண்ணு அப்படி சொல்றதை விட கொடிக்கு செடி மேல கண்ணு இருக்கணுங்கிறதான் கரெக்டு. நான் அதான் இங்க சொல்ல வரேன். நான் சொல்றது கரெக்டா? அப்ப என் சாறு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இயேசு சொல்லல. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னாரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு அவரு. என் வார்த்தை இல்லாமல் சொல்ல வரல அவரு, நான் இல்லாமல் சொல்ல வர்றாரு. பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அவர் ஜீசஸ் தெளிவா தான் பேசுறாரு, நம்ம என்ன புரிஞ்ச பாடு இல்லை. ஓகே, அப்ப நீ எதுக்குங்க தேவனுடைய பாட்டை போட்டு கேட்குறீங்க? எதுக்கு இப்பெல்லாம் நீங்க கூடுறீங்க அப்படின்னா நாம சொல்ல வேண்டிய பதில் இதுதான். காட் இஸ் மை நீட். என் தேவை அவர் என் தேவை. அதனாலதான் நாங்க தேடுறோம். சரியா? ஆமாதானா? ஓகே.
நமக்கு பிடிக்காதபடி தேவன் நம்மகிட்ட நடந்துக்கும் போதும் கூட, நமக்கு பிடிக்காதபடி தேவன் நம்மகிட்ட நடந்துக்கும் போதும் கூட, அவரை நமக்கு பிடிக்கும்னு நாம சொல்றதா அவருக்கு பிடிக்குமா? சென்டென்ஸா சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்குங்க. நமக்கு பிடிக்காதபடி அவர் நம்மகிட்ட நடந்துக்கும் போதும் கூட, நடந்துக்கும் போதும் கூட அவரை நமக்கு பிடிக்கும்னு நாம சொல்றதா அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்குமா? ஏன் இப்படி ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா, நாம அவருக்கு பிடிக்காம நடக்கும் போதும் கூட நம்மள அவருக்கு பிடிக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் அவர் சொல்றாரு. நம்மளை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கலன்னா இடத்த காலி பண்ணியிருக்கணும் அவர். அப்படி காலி பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? நான் உன்னிட்ட செஞ்சத நீ எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிற. நீ எனக்கு பிடிக்க நடந்த போது ஓகே, உன்னை பிடிக்கும் தான் கூட இருந்தேன் நான். இப்ப நான் உனக்கு பிடிக்காம நடந்துட்ட போது நீ என்னை பிடிக்கலன்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. பிடிக்கும்னு சொல்லு. ஆமென். ஆபிரகாம்கிட்ட தேவன் பிடிச்சதை செய்ய சொன்னாரா? ஆபிரகாம் பிடிக்காத செய்ய சொன்னாரா? ஆபிரகாமுக்கு வச்ச டெஸ்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் உன்னைய என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா? இதுதான் டெஸ்டே. நான் உன்னைய என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவன் எனக்கு ரொம்ப விசுவாசமான ஆளுங்க, 7வது மாடியில இருந்து குதினா கூட குதிச்சிருவான், அவ்வளவு உண்மையான ஆளு, எனக்கு விசுவாசமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னாலும் செய்வான். தேவன் ஆபிரகாம் வச்ச டெஸ்ட், என்னுடைய நோக்கம் ஒண்ணு, நான் உன்னைய என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா? செய்வாண்டவரே, உன் பிள்ளைய கொலை செய்ட ஆண்டவரே சொன்ன, நீயே செய். ஆனா யோபுட்ட வச்ச டெஸ்ட் என்ன தெரியுமா? என்ன டெஸ்ட் வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செஞ்சாலும் என்கிட்ட இருப்பியாடா? இது அப்படியே மாத்தி அங்க வர்றாரு. நான் உன்னைய என்ன செய்ய சொன்னாலும் செய்வியாடாங்கிறது ஆபிரகாம் வச்ச டெஸ்ட். நான் உனக்கு என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லுவியாடா? மாட்டேன்பியா? ஓடிடுவியா? என்னை பகைச்சிருவியா? இது யோபுக்கு வச்ச டெஸ்ட். எந்தெந்த ரூட்ல தேவன் வராருங்கிறத அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்லாமே பைபிள் ரெக்கார்டு, கதை கிடையாது, ரெக்கார்டு. அப்படியே ஹிஸ்டரியா நான் பேசுறேன், அப்படியே இருக்கு. அப்படித்தான் வந்திருக்கிறாரு. ஆமென். இவற்றை தப்பிக்கவே முடியாது. வந்துட்டோம்னா தப்பிக்க முடியாது. கரெக்டா நம்மளை ரெடி பண்ணி சூப்பரா கொண்டு வருவாரு. அதாவது நாம நம்ம கையால வணையப்படுறதை விட நாம அவர் கையால வணையப்படுறது பாக்கியங்கிறேன் நான். நாம நம்ம கையால நம்மளை வணையறதை விட அவர் கையால நம்ம வணையப்படுறது நமக்கு பாக்கியம். ஏன்னா he is the best வாட்டரா குயவன், தி பெஸ்ட். அவர் அருமையா வணைவாரு. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய கையில விழுகிறது நமக்கு நல்லதுன்னு பாரு தாவீது. உங்க கையில விழுந்துறப்பா சாமி அப்படிம்பாரு. ஆமென். அதனால அந்த டெஸ்ட புரிஞ்சுக்குங்க. இந்த நோக்கத்துல செய்வார். இதுக்கு பயிற்சி கொடுப்பாரு, பழக்குவார். பழக்கி தான் வந்திருக்கு. அதான் சொல்றேன் நான், இப்படிதான் செய்வார் அவர். நமக்கு பிடிச்சதை கேட்டா செய்ய மாட்டாரு. நமக்கு பிடிக்காத எனக்கு பிடிக்குன்னு சொல்லி தருவாரு. இப்படிதான் தருவாரு. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை அப்படியே நமக்குள்ள வளர்ப்பாரு. நமக்கு தெரியாம நமக்குள்ள அது வளரும். அந்த கசப்பை நமக்கு தெரியாம குடிப்போம். குடிச்சு பழகிட்டு கசப்ப தெரியாது. இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இப்படித்தான் இவர் இப்படித்தான், நாம இப்படித்தான் விடுறா வண்டின்றோம். ஆமீன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் எடுக்கலாம். கலாத்தியர் 2.
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 2, 8, 9, 10 வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, தட் மீன்ஸ் இஸ்ரவேலர்களுக்கு, புறஜாதிகளுக்கு அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷ சங்கதிகளை, சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கும்படி பேதுரு, பீட்டர், சீமோன் பேதுருவுக்கு ஹேண்டிங் ஓவர் பண்ணப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, தட் மீன்ஸ் பிரஜாதிகளுக்கு, கர்த்தரை தெய்வமாக வணங்காதவர்களுக்கு, கொண்டிராதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி. எது பிரசங்கிக்கும்படி? எதை? சுவிசேஷத்தை, சுவிசேஷ சங்கதிகளை பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் பவுலுக்கும் ஹேண்டிங் ஓவர் பண்ணப்பட்டது என்று அந்த பேதுருவை சேர்ந்த கூட்டத்தாரும் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட அந்த தேவ கிருபையை, தேவ அழைப்பை, தேவ அபிஷேகத்தை அவர்கள் அறிந்தபோது தூங்கலாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் யாராரு? யாக்கோப்பு வேற, கேபாங்கிறது யாரு? பேதுரு. யோவானும் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? சபைக்கு பில்லர், இவங்க சர்ச்சுக்கு பில்லர், இவங்க தான் பில்லர்ஸ். ஓகே. விருத்த சேதனம் சொன்னார்கள். 10வது அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய், கரிசனையாய், கவனமாய் இருந்தேன். அவர்கள் எனக்கு சொல்வதற்கு முன்பதாகவே நானுமே அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அழைப்பு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவர்களுடைய காலிங் இஸ்ரவேலர்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நல்லா புரிஞ்சுட்டு வாங்க, முக்கியமான டாபிக் இது, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் ஆகும் இந்த டாபிக். இப்படி கவனிங்க. இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கூட்டத்தை தேவன் கால் பண்றாரு. பிரஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருத்தனை கால் பண்றாரு. இத இன்னொரு ஆதாரமா அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல். எங்கெங்க ஊழியம் பண்ணணுமா பவுல்? பிரஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கும். கவனிங்க வேட, கவனிங்க. பேதுருவுக்கு, யோவானுக்கு, யாக்கோப்புக்கு எங்க மட்டும்தான். ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி இஸ்ரேல்ஸ், பிரஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கிளியரா?
இப்ப 2 இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. பிரஜாதிகள் மத்தியில பவுல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். தெளிவா இருக்கு. இப்படி பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த சர்ச் பில்லர்ஸ் இவங்கெல்லாம் எருசலேம்ல, இஸ்ரவேல் மத்தியில ரொம்ப ரேரா பீட்டர் வந்துட்டு கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாரு. அது ரேர், விதிவிலக்கு. வேற ஆக்சுவலா போக மாட்டார். தேவன் ஒரு சொப்பனத்தை காமிச்சு தள்ளி விட்டார், போய் சொல்லிட்டு வாடா அப்படின்னு. சரி, அந்த ஒரு சம்பவம் இருக்கு பீட்டர்கிட்ட. பட் பவுல்கிட்ட கொட்டி கிடக்கு. புரஜாதி மத்தியில ஊழியம், எபேசு பட்டணம் என்ன, கொரிந்தி பட்டணம் என்ன, பயங்கரமா பேசுவாரு. ஓகே ஓகே. நம்பர் 1, ஊழியத்துல பீட்டருடைய காலிங் வேற, பவுலுடைய காலிங் வேற. இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்தீங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா நிருபங்களிலும் கடிதங்களிலும் இவைகளை குறித்து பவுல் பேசியிருக்கிறான். பவுல் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கிரகிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அரிதா இருக்கு, கருகலா இருக்கு, ரொம்ப டீப்பா இருக்கு. யார் சொல்றா? பேதுரு தன்னையும் சொல்றாரு. அவன் எழுதின சில காரியங்களில் அறிகிறதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப ஆழம், ஐயோ டீப், ரொம்ப டீப் நாலேஜ் அப்படின்னு. இயேசுவோட இருந்து ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியன், இயேசுவிடம் நன்மதிப்பை பெற்ற ஒரு ஊழியன் பேதுரு. பவுலுக்கு முன்னமே ஊழியனாக வேலை செய்ய வந்துட்ட பேதுரு, சீனியர். பவுலுடைய சீனியர் பீட்டர், பேதுரு. ஒரு சீனியர் பேதுரு ஒரு ஜூனியர் பவுல் லெட்டரை வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு? அறிகிறதற்கு அரிதா இருக்கு, ரொம்ப டீப் நாலேஜ், டீப் ரெவலேஷன், வெளிப்பாடுனா ரொம்ப டீப், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேதுருவே ஒப்புக்கிறார், ஒத்துக்கொள்கிறார். கரெக்டா? அப்ப பாருங்க, பேதுருவே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு காட்ஸ் விஸ்டம், ரெவலேஷன் பவுல்கிட்ட இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு. யாரு ஆச்சரியப்படுற அளவுக்கு? சீனியரான பேதுருவே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஜூனியரான பவுல்கிட்ட என்ன இருந்துச்சு? வெளிச்சம் இருந்துச்சு. இருந்திருக்கா? நம்பர் 2. ஆனால் பவுல் ஆச்சரியப்படுற அளவுக்கு பேதுருட்ட வெளிச்சம் இல்லை. எங்கேயுமே பவுல் பேதுருவ சொல்லல, பயங்கரமா பேசுறாரு. ஆனா பவுலை பத்தி பேதுரு சொல்லிட்டாரு. நிருபங்கள்லாம் பார்த்தா பவுலுடைய ஞானம் பயங்கரமா இருக்கு, பயங்கர நாலேஜ். அதான் அவனுடைய நிருபம் அவ்வளவு இருக்கு. ஓகே, சரி. முதல் டிஃபரன்ஸ் என்ன? காலிங் இல்ல மினிஸ்ட்ரி, ஊழிய அழைப்பு. ஓகே. 2வது டிஃபரன்ஸ் என்ன? வெளிச்சங்கள், ரெவலேஷன், ஆழங்கள், ஞானம், வெளிப்பாடுகள், அண்டர்ஸ்டாண்டிங், பாடங்கள். ரொம்ப அதுல வித்தியாசப்படுறாங்க, 2 பேருமே வித்தியாசப்படுறாங்க. ஆனா இதுல என்னன்னா, சீனியர் யாரு? பேதுரு தான் பெரியவர், மூத்தவர், ஊழியத்துக்கு மூத்தவர் அவர் தான். ரொம்ப ஜீசஸோட இருந்தவர் அவர் தான், பவுல் இல்ல. கரெக்டா? சரி, இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதான் பாயிண்ட். இப்ப என்ன செஞ்சிருக்கணும் பேதுரு? புறஜாதிகள் மத்தியில பவுலு
கொடி கட்டி பறந்தார். நம்பலாமா? கொடி கட்டி பறந்தார் ஊழியத்துல. அத வேற பேதுரு, யோவான், யாக்கோபிட்ட பவுல், பர்னபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்க இப்படி போனோம், அங்க போனோம், இவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு, அப்புறம் அங்க போனோம், அங்க பயங்கரமான அற்புத அடையாளம் நடந்துச்சு, எத்தனை பேர் ஜனங்க ரசிக்கப்பட்டாங்க, எபேசு பட்டத்துலாம் போனீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு, எதிர்ப்பு நிறைய வந்துச்சு, அங்க போனீங்கன்னா அவங்களுடைய அந்த இதெல்லாம் வச்சு எரிச்சிட்டாங்க, அவ்வளவு அவ்வளவு ஒரு தாக்கம், எங்க ஊழியத்துல தேவன் செஞ்ச தாக்கம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. பிரஜாதிகள் கர்த்தரை தெய்வமா கும்பிடாத ஆட்கள் மத்தியில நாங்க ஊழியம் செஞ்சு பயங்கர தாக்கம் அப்படின்ட்டு இது வேற விளக்கம் கொடுப்பாங்க பவுல். அப்ப பிரஜாதிகள் மத்தியில பவுல் ஊழியத்துல கொடிகட்டி பறந்திருக்கிறாரு. ஆனா பேதுரு இஸ்ரேல் மத்தியில் தான் கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்கிறாரு. அங்கதான் பில்லர் அவர். கரெக்டா? இப்ப பேதுரு ஆக்சுவலா பேதுருக்கு என்ன வந்திருக்கணும் இப்ப சொல்லுங்க. இவ்வளவு தெரிஞ்சும் நல்லா கவனிங்க, இது பப்பட்டமா தெரியுது. பேதுருக்கு தெரிஞ்சும் தான் சீனியர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவர் வந்திருந்தாருன்னா பவுலோட அவர் போட்டி போட முன் வரவில்லை. நம்பர் 1 நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. பவுலோட போட்டி போட்டு எப்பா நம்ம தான் இப்ப சீனியரு, நம்ம கைகளால தேவன் அற்புதம் செய்யறது இல்லையா, ஏப்பா பவுலை பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியுமா, வாங்கப்பா நம்ம இறங்குவோம்ப்பா, பிரஜாதி மத்தியில் நம்ம இறங்குப்பா, வாங்கப்பா நம்ம இறங்கி வேலை செய்வோம்ப்பா, ஊழியம் செய்யணும்ப்பா, நம்ம ஊழியம் தானப்பா செய்யணும், எங்க தானேப்பா நம்ம ஊழியம் செய்யணும்ப்பா, அவன் மட்டும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானப்பா, நம்ம அவன் கூட்டிட்டு பறக்கிறான்ப்பா, நம்ம பறக்க வேண்டாமா, நம்ம செய்யணுங்க, நம்ம ஊழியம் செய்யணுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க. அப்படி பவுல் செஞ்சாரா? அப்ப பேதுரு செஞ்சாரா? ஆனா என்ன 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 செஞ்சிருக்கணும்? போட்டி போட்டாரா பவுலோட? பொறாமப்பட்டு. போட்டின்னு என்ன அர்த்தம்? போட்டியினுடைய இன்டென்ஷன் என்ன? பொறாம. நீ மட்டும் பறக்கிறேடா, உனக்கு மட்டும் வரவேற்பு ரொம்ப இருக்குல்ல, நான் பண்றேன், நான் இயேசுவோட இருந்தோம்டா, இயேசுவோட இருந்தோம். ஏன்னா அடிச்சு வந்தாள், இயேசு ஒண்ணு அடிச்சு உள்ள வந்தாள், இயேசுவோட இருந்தவன்டா, சிலுவையை நான் நேரடி பார்த்தவன்டா, பார்த்தவன் சொல்லாமல போட்டி போட்டாரா? அதுக்கு பதிலா பவுல் தன்னுடைய காரியங்களை விளக்க கொடுக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? ஓஹோ, நம்மள தேவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு, பவுலையோ விருத்த சேதனம் எல்லாரும் கால் பண்ணியிருக்கிறாரு. பவுல் பண்ணுங்க, பவுல் நாங்க இங்க பண்றோம், நீங்க அங்க பண்ணுங்க பவுல், வெல்டன் பவுல், தரித்திர மாத்து கொஞ்சம் நினைச்சுக்கிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வலதுகை கொடுக்குறாங்களாம். அப்பெல்லாம் அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமா அது. நீங்க சேர ஊழியத்தையும் நான் சேர ஊழியத்தையும் 2 பேரும் ஏத்துக்குவோம், கரெக்டா பண்றோம். நம்ம வழி விட்டார் தான் பீட்டர், சீனியர் பீட்டர் பண்ற வேலையை பாருங்க. அந்த வசனத்தை அப்படி படிச்சுட்டு போயிடுவோம், அதுல அவ்வளவு இருக்கு. பேதுனுடைய மனப்பான்மை, மனப்பக்குவம், மனநிலை அவ்வளவு இருக்காங்க. அவர் பவுலோட போட்டி போடவே வரல. அந்த ஊழிய பாருங்க, இந்த ஊழிய பாருங்க, அப்படி ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அப்படி அவர் சொல்லலங்கிறேன், அதை சொல்ல வரீங்க. போட்டி போடவே இல்லை. போட்டி இருந்தாதாங்க நம்ம ஊழியத்துல முன்னேற முடியும். இப்படி வேற பேச்சு. நேத்தாங்க ஆரம்பிச்சாரு சபை, 500 பேருங்க, ஒரே வருஷம் தாங்க 500 தூக்கிட்டாருங்க. என்னங்க நீங்க ஊழியம் பண்றீங்க? போட்டி. இந்த கடைசியா முடிக்கிறேன் என்னன்னு, இதான் போட்டி. நம்பர் 1 தெளிவா இருக்கு. பேதுரு பவுல் கூட போட்டி போடுறதுக்கு முன் வரவில்லை, போட்டி போடவில்லை. அதற்கு மாறாக அவர் புரிஞ்சு கொண்டதை கரெக்டா சொல்றாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஒரு காலிங், இது ஒரு காலிங் அப்படின்ட்டாரு.
நான் உங்களோட போட்டி போடுறதுக்கு நான் வர முடியாது. ஏன்னா காலிங், என் காலிங் அப்படிங்கிறாரு. ரைட். ரெண்டாவது, பவுலை பற்றி இவ்வளவு அறிஞ்சுக்கிட்ட பேதுரு பவுலை காப்பி அடிக்கவும் முன் வரவில்லை. ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல பொறாமப்பட்டு போட்டி போடுறதுக்கு பவுல நீ போ பவுல, பவுல அனுப்பிடுங்கட, அவ்வளவுதானே, நான் கூட சேர்க்கிறேன், வரல. ரெண்டாவது, பவுல் பேச்செல்லாம் கேட்டு அப்படியா பவுல், அப்படியே பவுல், அப்படியே பவுல், அப்படியா ஜனங்கள் அவ்வளவு ரசிக்கப்படுறாங்களா, ஓ தேவன் அற்புதம் செய்யறாரா, ஓ சரி பவுல் பண்ணுங்க பவுல் பண்ணு, அப்படி அனுப்பிட்டு வா நம்ம இந்த படத்துக்கு போகுமா, நம்ம பவுல் மாதிரி உளிச்சேன்ப்பா, காப்பி அடிக்கணுப்பா. செஞ்சாரா? செஞ்சாரா? காப்பி அடிச்சாரா? அப்ப எதுக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க நீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்கறேன் நான். காப்பி அடிச்சாரா? அப்ப பேதுரு தானே காப்பி அடிச்சிருக்கணும். குட்டிக்கிட்டி பறக்கிறாரு பவுல், இவர் சீனியரு, ஊர் ஊரா குட்டிக்கிட்டி பறக்கிறார் பவுல். பவுலுக்கு எங்க போனாலும் வரவேற்பு, பேதுருக்கு எருசலேம் தான் வரவேற்பு. காப்பி அடிச்சாரா? நம்ம என்ன கத்துக் கொடுக்குறோம்? அவர்னா பாருங்க எப்படி ஊழியம் பண்றான்னு பாருங்க பிரதர், அதெல்லாம் பாருங்க, அப்படி செய்யுங்க, நீங்க காப்பி அடிங்க, காப்பி அடிங்க. எங்க காப்பி அடிச்சாரு அவரு? போட்டி போடுறதும் தப்பு, காப்பி அடிக்கிறதும் தப்பு. ஆமாண்ணா இல்லையா? அப்ப என்னதான் யா பைபிள் சொல்லுது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், சீக்கிரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12, ஒன்றாம் வசனம். எபிரேயர் 12:1 வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான எவிடன்ஸ், சாட்சிகள், விட்னஸ் இருக்கையில் நம்ம சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற தள்ளிவிட்டு அண்டர்லைன், நமக்கு பிக்ஸ் பண்ணி இருக்கிற ட்ராக்ல நாம் ரன் பண்ண கடவோம். சொல்லிட்டாரா? நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்ல நாம் ஓட கடவோம். அடுத்தவன் ட்ராக்ல போகாதிருப்பீர்களாங்கிறதா மெசேஜ். அவனுக்கான ட்ராக்ல அவன் ஓடிட்டு இருப்பான், நீ எதுக்கு அவன் ட்ராக்க வாய பாக்குறங்கிறதான் கேள்வி. பவுலுடைய ட்ராக்ல பவுல் ஓடிக்கொண்டிருந்தார், பேதுருவின் ட்ராக்ல பேதுரு ஓடிக்கொண்டு இருக்கிறார். பவுலுடைய ட்ராக் என்ன? இஸ்ரவேலர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஊழியக்காரன். பேதுருவின் ட்ராக் என்ன? இஸ்ரவேலர்களுக்கே ஊழியக்காரன். ஓன் ட்ராக்ல நீ ஓடு, அவன் ட்ராக்ல அவன் ஓடட்டும். போட்டி போடாத, காப்பி அடிக்காத, காப்பி அடிக்காத. நம்பர் 1. நம்பர் 2, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், சீக்கிரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20, 24, 7. 20 வாசிங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். கடவன் வேட கவனிங்க, கடவன், நிலைத்திருங்கன்னு சொல்லல, கடவன். அப்படின்னா உன்னைய எந்த ஊழியத்துக்கு அழைச்சாரோ அதுல இரு. உன்னை கையா அழைச்சாருன்னா கையாயிரு, உன்னை கண்ணா அழைச்சாருன்னா கண்ணாயிரு, உன்னை காலா அழைச்சாருன்னா காலாயிரு. கண்ணு காலா மாற பார்க்காத, கண்ணு காலோட போட்டி போடாத, காப்பி அடிக்காத.
அப்புறம் 24 சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் சொல்லிட்டார். அடுத்து அப்புறம் 7ஆம் வசனம், எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க நான் விரும்புகிறேன். அப்படி விரும்பினாலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு, ட்ராக் உண்டு, அழைப்பு உண்டு, அபிஷேகம் உண்டு. ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்குங்க. ஒருத்தனை இதுக்கு அழைப்பாரு, ஒருத்தனை அதுக்கு அழைப்பாரு. உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதுல கவனமாயிரு, அதுல மட்டும் இரு. ஆமேனா? இது பேதுருவ பவுலை வச்சு நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். பேதுரு என்ன செய்யல? போட்டி போடல. அப்புறம் என்ன செய்யல? காப்பி அடிக்கல. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருந்தார். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து செங்கடலை பிரிச்சு நடத்தி அப்புறம் எங்க கொண்டு போறாரு? வனாந்திரம். எகிப்து தேசத்துல இருந்த அந்த பெரும் இஸ்ரவேல் கூட்டத்தை வனாந்திரத்துல நடத்திட்டு இருக்கிறார். இந்த வனாந்திரத்துல மன்னா கிடைக்குது. அந்த வனாந்திரத்துல செப்பல் தேயல. அந்த வனாந்திரத்துல ட்ரெஸ் பழசாகல. அந்த வனாந்திரத்துல சூரியனுடைய தாக்கம் இல்லாம மேகம் கொடை மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த வனாந்திரத்துல இரவுல வெளிச்சத்துக்கு அக்கினி போயிட்டு இருக்கு, மேல தீ எரிஞ்சிட்டு இருக்கு, வெளிச்சம் கீழே கிடைக்குது. ஆக்சுவலா வனாந்திரத்துல அவங்க அனுபவிச்சதெல்லாம் அப்நார்மல், எகிப்துல அவங்க அனுபவிச்சதெல்லாம் நார்மல். கரெக்டா? ஆனா வனாந்திரத்துல தேவன் நடத்தி கொண்டிருக்கும் போது அல்லது வனாந்திரத்துல இப்படி அப்நார்மல்ல இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் எகிப்து தேசத்தை திரும்பி நினைச்சாங்க. கொம்மிட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் நாங்கள் நினைக்கிறோம். இறைச்சிகளின் பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டதை நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த அப்நார்மலான மன்னாவின் மேல் விருப்பம் இல்லை, சலித்து போய்விட்டது. எங்களுக்கு எகிப்து தேசத்தில் கிடைத்த அந்த நார்மலான நான்வெஜ் எங்களுக்கு வேண்டும். இவங்க இப்படி சொன்னாங்க இல்லையா? இப்படி சொன்னவங்க கானான் தேசத்துக்கு போகாம வனாந்திரத்திலே அழிஞ்சிட்டாங்க. இப்படி சொன்னவங்க இப்ப என்ன சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தெரியுமா? ஃபைனல் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நடத்துதலில் கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒருவன் மற்றவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அவனுக்கு எவ்வளவு வேணும் நல்லதில்லை. இதான் நீதியின் கருத்து. நோ கம்பேரிசன். பேதுரு பவுலோட ஒப்பிட்டு பார்க்க விட்டுட்டாரு, ஒப்பிட்டு பார்க்க கூடாதுன்ட்டார். அதே மாதிரி பவுலும் தன்னுடைய நிருபங்கள்ல யார் யாரோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. தேவன் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறாரோ, தேவன் உங்களை எங்களை பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ, தேவன் உங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரோ, தேவன் உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதிலே செய்யும்படி நிலைத்திருக்க கடவுள். டோன்ட் கம்பேரிசன் ஈச் அதர். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா வனாந்திரத்தையும் வனாந்திரத்துல கிடைக்கிற ஐட்டத்தையும் எகிப்துல கிடைச்ச ஐட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள் இஸ்ரவேலர்கள். அவுட்டு. கானான் தேசத்துக்கு போக முடியல, அவுட்.
அங்க இருந்தோம் அடிமையா. ஆண்டவர் செங்கடலை பிரிச்சாரு. வனாந்திரத்துல தான் போயிட்டு இருக்கிறோம். பட் அப்நார்மலா நிறைய விஷயம் நடக்குது. எது கூட்டு போறாரு? கானான் தேசத்துக்கு கூட்டு போறாரு. என்ன கிடைக்குது? கிடைச்ச சந்தோஷம். இப்படி நினைச்சவெல்லாம் போயிட்டான். இதெல்லாம் மீறி அந்த தேசத்தை எப்படி இருந்தது தெரியுமா? அங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒப்பிட்டு பார்த்தாங்கல்ல, அவுட்டு. அப்ப என்ன புரியுதுன்னா, பேதுரு பவுல் விஷயத்தை வச்சுக்கிட்டு, இஸ்ரவேலர்களுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு எப்படி வர்றோம் அப்படின்னா, நாம கர்த்தருக்கு பின்னால இருக்க வந்தவங்க, கர்த்தர் கையில இருக்க வந்தவங்க, கர்த்தருடைய நடத்துதலுக்கு வந்தவங்க, கர்த்தருடைய இஷ்டத்துக்கு தன்னை விட்டுட்டவங்க கம்பேர் பண்ணவே கூடாது. இது எனக்கு ரொம்ப ஆணித்தரமா எடுத்த பாடம் ஆண்டவர். ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஆணித்தரமா அதுல இருந்தாரு. ஏன்னா நம்முடைய பிளட்டே என்னன்னா கம்பேர் பண்ணும். இது நம்முடைய பிளட்டு. ஒப்பிட்டு பார்த்து பார்த்து தான். ஏன்னா நம்ம ஸ்கூல்லே எப்படிதான் படிக்கிறோம். அவன் 90 மார்க், நான் 85 தான் எடுக்கிறேன். இப்படித்தான் நம்ம பழகிட்டோம். நம்முடைய வளர்ப்பு அதுதான். வீட்டுல எப்படி வளர்க்குறாங்க? அந்த பையனை பாத்தியா, அம்மாவுக்கு எப்படி கீழ்படுகிறான், நீ என்ன எப்படி இருக்க? வளர்ப்புலயும் சரி, ஸ்கூல் வாழ்க்கையிலையும் சரி, இந்த போட்டி போடுறது, இந்த காப்பி அடிக்கிறது நம்ம பிளட்ல அப்படியே விளையாடுது. அந்த விளையாண்டது இப்ப கர்த்தருக்கு பின்னால அவர் இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டேன்ட்டு வந்தோடனையும் இப்ப அது இடிக்குது. அந்த பிளட் நம்மளை நோண்டுது. என்ன கம்பேர் பண்ண, என்ன பாரு, அவங்கள பாரு, என்ன அப்படி கேக்குது. அந்த பழக்கம் நம்மளை விடாம துரத்து. அந்த அந்த பழக்கத்துல இருந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறது ஒரு பெரிய கிருபை. நம்மளை மீட்பார். பிளட்ல கலந்திருக்கிறத அப்படியே ஊசி போட்டு வெளியே எடுப்பார். ரொம்ப கஷ்டம், வலிக்கும். அப்படி எடுப்பார். அதை அப்படி எடுக்கிறதுக்காகவே வித்தியாசமான காரியங்களை வந்து வைப்பாரு. ஆமா, எல்லாரும் வேலைக்கு போறாங்களா? ஆமா, நீ வேலைக்கு போல, இப்ப என்ன சொல்ற? சரி, நான் இருந்துடுறேன். இருறா. ஏன்டா கம்பேர் பண்ற? நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. உன் ட்ராக்கே வேற. ஏன் கம்பேர் பண்ற? நீ காப்பி அடிக்கிறது, போட்டி போடுறது சுத்தமா ஆகாது. எனக்கு பின்னால இருக்கணும்னா உனக்கு சுத்தமா ஆகாது. முதல்ல தூக்கி எறி. நான் பாத்துக்கிறேன்டா, விடுற. இப்படி என்னை நடத்தினா சும்மானா இல்ல. அந்த பிளட்ல இருந்து எடுக்கங்களையும் படாத பாடு. அதனால அப்ப கூட இந்த டாபிக் கிடைக்கல. அவர் சொல்றான்னு புரிஞ்சுட்டு இருந்துட்டேன். பிற்காலமா தான் அந்த டாபிக் கிடைக்கிது. இப்பெல்லாம் இருந்திருக்கிறாங்க, பேதுரு பவுல் தெளிவா இருக்கிறாங்களே, கம்பேர் பண்ணவே இல்லையே. ஊழிய விஷயத்துலயும் அதே தான் பேசினார், கம்பேர் பண்ணார். பின்னால இருக்கியா, அதுல மட்டும் கவனமா இரு. என்ன நடக்குங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ பின்னால இரு. நீ நடக்கிறத பார்க்காத. என்ன நடக்குது நீ பார்க்காத, பின்னால இருக்கியா, அது மட்டும் கவனமா இரு. உனக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்காத, அடுத்தவனுக்கு என்ன நடக்குது நீ பார்க்காத. நீ கவனமா கவனிக்க வேண்டியதுன்னா, பின்னால இருக்கிறோமா, கையில இருக்கிறோமா, சார்ந்து இருக்கிறோமா, ஓகே, அப்படியே நீ அதை மட்டும் ஸ்டெடியா இரு. போதும், என்ன நடக்குங்கிறத நான் பாத்துக்கிறேன், விடு அப்படின்பாரு. ஆமாண்ணா இல்லையா? அப்ப பேதுரு சீனியரு, பவுல் ஜூனியரா இருந்தாலும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எந்த ஒரு போட்டியும் இல்லை, ஒரு பொறாமை இல்லை, ஒரு காப்பி இல்லை. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அந்த ஒளிக்காலம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஊழியம் பண்ணணும். ஃபுல்லா காப்பி அடிச்சு, ஃபுல்லா போட்டி போடும். அது பிளட்ல இருக்கிறது அப்படியே மினிஸ்ட்ரியில வருது, அப்படியே வருது. பட் வேதத்துல வேற மாதிரி இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். உன்னை எதுக்கு அழைச்சு கண்ணு அழைச்சிருக்கான, கண்ணா இரு, அவ்வளவுதான். நீ எதுக்கு காலா மாற பாக்குற? ஏன் காப்பி அடிக்கிற? நீ ஏன் கையோட போட்டி போடுற? நீ கண்ணு யூனிக்குப்பா. கை நீ யூனிக்குப்பா. நீ ஏன் கைய கண்ணை பார்த்து ஆங்குற, கண்ணையும் கைய பார்த்து ஆங்குற? எதுக்கு ஆங்குற? ஒவ்வொன்றும் ஒரு யூனிக், ஒவ்வொன்றும் ஒரு காலிங். இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சரீரம். எல்லாமே கண்ணா இருந்தா கை எங்க போய் நிற்கும்?
எல்லாமே கையா இருந்தா கண்ணுக்கு என்ன வேலை? கண்ணை எங்க போய் வைக்க நானு? இதெல்லாம் பவுல் எழுதுறாரு. எல்லாமே அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. சரீரத்துல எல்லாருமே இருப்பாங்க. அப்ப தேவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தனித்தனி ட்ராக்கு. உன் ட்ராக்ல ஓடி முடிச்சுட்டு வந்துரு. ஓவர் ஓவர். அதே மாதிரிதான் பவுலுக்கான ட்ரீமை தேவன் பவுலுக்கு ஃபில் பண்ணாரு. பீட்டருக்கான ட்ரீமை பீட்டர் ஃபில் பண்ணாரு. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் தவிர பவுல மாதிரினா பேதர் ஒழியும் இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. என் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கான ட்ரீம் நிறைவேறினா எனக்கு போதுமானது. இதுல தெளிவா இருக்கணும். யார் ட்ரீம் எனக்கு நிறைவேற வேண்டாம், என் ட்ரீம் எனக்கு நிறைவேறணும். அதுல ஒண்ணு கூட குறையக்கூடாது, ஒண்ணு கூட அதிகமாக கூடாது. ஓட்டத்தை முடிச்சிடலாம். ஆமேனா? ஆமே. தேவன் நமக்கு முடிச்சிருவோம். தேவன் நமக்கு ஆயத்தமாக்கினவைகள்ல புலி பலி சிறையும் அடங்கும் என்கிற அறிவு நமக்கு வேணும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமேன். நமக்கு பிளஸ் சொன்னா ஆன், நெகட்டிவ் சொன்னா ஆஃப் ஆயிருவோம். இதெல்லாம் இருக்கு. ஆமேன்.